ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வலது சைடில் முதல்ல அருளம்மாமா இருக்காங்க. அவங்களும் சூரை மீன் சின்ன இறால் அது உடச்சி வச்சிட்ருக்காங்க. அப்புறம் நரி மீன் வெட்டி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டாலெல்லாம் ஓப்பன் ஆகலை. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் இருப்பாங்க, அந்த கடையெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. மொத்தத்துலேயுமே நான் சீக்கிரம் போனதுனால கடை எதுவும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா இப்போ தான் 9 மணி ஆகுது. இது வரிசையில் இருக்கிறவங்க தான் எப்போவும் துண்டு மீன் தான் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இன்றைக்குமே துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க. மரியசெல்வி அம்மா துண்டு மீனுக்கு ராணி அம்மா தான். அவங்கள்ட்ட எப்போ போனாலும் நல்ல சூப்பரான துண்டு மீன் கிடைக்கும் பார்த்துடுங்க. குருவடை மீன் வெட்டி வச்சுருக்காங்க. நல்ல சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வஞ்சிரம் அப்படி வெட்டுன்னு வெட்டி 2ஆக வெட்டி வச்சுருக்காங்க. இதுலேருந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தருவாங்க. அந்த பாலையை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான மீன் வச்சுருக்காங்க. பக்கத்தில் அம்பிகாம்மா இருக்காங்க. அவங்களும் இப்போ தான் கொண்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே எடுத்து வைக்கலை. நெத்தலி பேசின் நிறைய இருக்குது. அந்த சோப்பரால் இருக்குது. சாலை பெரிய சைஸ் சாலையாக இருக்குது. கூறு வச்சிட்ருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் வாழை மீன், கண்ணங்குழி சாலை, அயலை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனி தான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க போகிறாங்க. இவங்களுமே ஒரே ஒரு நரி மீனை வெட்டி வச்சிட்ருக்காங்க. இந்த ஐயா எப்போவுமே 1-2 மீன் வெட்டுவாங்க. அப்புறமா யாராவது வெட்டி வாங்கிறதுக்காக கொடுத்தோன்னா அவங்க வெட்டியும் தருவாங்க. சின்ன மீனெல்லாம் நமக்கு வீட்டுக்காக வெட்டி தருவாங்க. அப்புறம் இவங்க இறால் வச்சுருக்காங்க. துண்டு மீன் வச்சுருக்காங்க. துண்டு மீன் நல்ல கேரச்சூரை மீன், கனவா, சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது இடது சைடு வரிசை. இங்கே அஜித்து எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தம்பி பேரும் அஜின் தான். பக்கத்தில் இருக்கவங்க நெத்தலி சாலை வச்சுருக்காங்க. நெத்தலியெல்லாம் பயர்பூரில் தான் இருக்குது. சாலை இவங்ககிட்ட சின்ன சைஸ் சாலையாக இருக்குது. ஆனாலும் கூறு வச்சு நிறைய தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் தான், நம்ம பார்த்து வாங்கலாம். எப்போவுமே ஒரு தடவை போட்ட பிறகு கொஞ்சம் கூட போடுங்கன்னு சொன்னால் 2ஆவது தடவையும் கொஞ்சம் போட்டு தருவாங்க. நம்ம தான் கேட்டு வாங்கணும். வாயுள்ள பிள்ளை தான் பழைக்கும் பற்றியெல்லாம். சில நேரம் திட்டும் விழும். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையை அனுசரித்து பார்த்து எடுத்து கொஞ்சம் பேசி வாங்க வேண்டியதான். இவங்களும் சின்ன சூரை மீன், சாலை மீன், நெத்தலி மீனெல்லாம் வச்சுருக்காங்க. எது நல்ல மீன், எது நமக்கு தேவையான மீனுன்னு ஒரு சுற்றி பார்த்து பார்கெயின் பண்ணி பேசி வாங்கலாம். சாலை மீனும் இருக்குது, நெத்தலி மீனும் பேசி நிறச்சி இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களுமே அயலை, சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இவங்களும் அயலை, சாலை வச்சுருக்காங்க. அயலை இல்லை, நெத்தலியும் சாலையும் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது. இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இவங்களும் நெத்தலி சாலையில் தான் இருக்காங்க. 50 ரூபான்றனாலும் மீன் வாங்கிடலாம். சில நேரம் 30 ரூபாய்க்குமே கொஞ்சம் கேட்டால் தருவாங்க. ஆனால் ஆழந்தரமாக பார்த்து நம்ம போய் கேட்கணும். திட்டம் வாங்கிடக்கூடாது இல்லையா. நெத்தலி, சாலை, கண்ணங்குழி சாலையெல்லாம் வச்சுருக்காங்க இவங்க. இந்த அம்மா பாவம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்க பெரிய அயலை மீன் வச்சுருக்காங்க. நல்ல மீனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அயலையும் சின்னது பெருசெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இது நல்ல சைஸ் உள்ளதாக தான் இருந்துச்சு. அப்புறம் இறால், ஊசி கனவா, சாலை, குனி மீன், துண்டு மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. சாலையுமே நிறைய இருக்குது. இவங்ககிட்ட பாறை மீன், வெலை மீன், சாலை மீன், நெத்தலை மீன், கிளாத்தி மீன் அப்படின்னு நிறைய மீன் இருக்குது பாருங்கள். ஊசி கனவா எல்லா மீனுமே இருக்குது. துண்டு மீன் வெட்டின தலையை முள்ளம் வச்சுருக்காங்க. விலை பேசி வாங்கலாம். எப்போவுமே துண்டு மீனில் அந்த சூரை மீன் தான் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். பாறை மீன் நல்ல சைஸ் உள்ள மீனாக தான் இருக்குது. விலை கேட்டு என்ன ஏதுன்னு வாங்கலாம். ஜெனிஷுமே பாறை மீன், சூரை, சாலை, நெத்தலி, துண்டு போட்ட மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் மிடில் ரோவில் வரிசையில் இருக்கிறவங்க. அப்புறம் இருக்கிறவங்க கொளியாமரில் வச்சுருக்காங்க. பாறை மீன் இருக்குது. கொளியாமரிலெல்லாம் நல்ல மீனாக இருக்குது பாருங்கள்.
உருண்டை கோழியாமரெலாம் உண்டு, சப்பை கோழியாமரெலாம் உண்டு. உருண்டை கோழியாமரெல்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். வெலை மீன் பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. எது வேணும்னாலும் நம்ம விலை பேசி வாங்கலாம். இது ஜெனிஷுக்கு பக்கத்தில் இருக்கிறம்மா. எப்பொழுதுமே இவங்க கரமடி மீன் நல்ல மீனாக காலையில் ஏலம் போட்டு வர ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சுருப்பாங்க. இவங்களும் எப்பவும் துண்டு மீன் விற்கிறவங்க தான். அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு சின்ன மீன் இருக்குன்னா அன்றைக்கி சுத்தமாக கடலை மீனே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா எப்போவுமே பெரிய பெரிய மீன் தான் வெட்டி வச்சு விற்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வாக்கு பார்த்திங்களா. அதே மாதிரி தினமும் குஞ்சு மீன் கொண்டு வரவங்க, சின்ன மீன் கொண்டு வரவங்க அதை கொண்டு வருவாங்க ஏலம் எடுத்து. தினமும் பெரிய மீன் வெட்டி விற்கிறவங்க அதை தான் வச்சு விற்கிறாங்க. சில நேரம் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனாலும் நமக்கு பார்த்த உடனே தெரியும் பார்த்துடுங்க, இவங்க இன்றைக்கி இந்த கடல்லேருந்து இந்த மீன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த முட்டம், கன்னியாகுமரி, தேங்காய்பட்டணம், மண்டைக்காடு இங்கெல்லாம் போய் மீன் வாங்கிட்டு வருவாங்க, ஏலம் எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள், சூப்பரான மீனாக இருக்குது. கலவா மீனெல்லாம் இது மழுமை, கலவா இல்லை, மழுமை சாஃப்டாக இருக்கும், நல்ல மீனாக இருக்கும் பார்த்துடுங்க. இது மாதிரி காலையில் போகணுன்னா ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வாங்கலாம். இங்கே பாருங்கள், நீ எடுத்து கூட வைக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 10-11 மணி வந்துட்டிங்கன்னா எல்லா ஸ்டாலுமே ஓப்பன் ஆயிரும். இவங்க இன்னும் எடுத்து கூட வைக்கல பார்த்திங்களா. அதில் கறிவேப்பிலையை வாங்கினது ஏதோ அதில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல பெரிய கோழியாமரெலாம் இருக்குது. இது மாதிரி பார்த்து வாங்கினா ஒரு 11 மணிக்கு போல் வந்தால் எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.